படிச்சும் பதிலளிக்க முடியலன்னா வேற என்ன மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்கிறது? நம்மளையும் நீ இங்கிலீஷே படி அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா தள்ளுற மாதிரி இருக்குது. எப்படியாவது படித்து ஒரு அரசு வேலைக்கு சென்றுவிட மாட்டோமோ என்ற ஏக்கத்திற்கான நுழைவு வாயிலாக இருப்பது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்தான். படித்து முடித்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் டிஎன்பிஎஸ்சியை நம்பித்தான் தேர்வுக்கு தயாராகி வருகின்றனர் என்ற நிலையில் தேர்வுகளில் கேட்கப்படும் கேள்விகளின் தரம் தற்போது கேள்விக்குள்ளாகி உள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A பதவிகளுக்கான தேர்வு கடந்த 14ஆம் தேதி நடைபெற்றது. வெறும் 2327 காலி பணியிடங்களுக்காக நடந்த இந்த தேர்வுக்காக 7 லட்சம் பேர் விண்ணப்பித்த நிலையில் 5,81,000 பேர் தேர்வு எழுதினர். இந்த நிலையில் குரூப் 2 தேர்வில் கேட்ட சில கேள்விகள் தேர்வு எழுதியவர்களை அதிருப்திக்குள்ளாக்கியுள்ளது. இன்னும் முக்கியமாக தமிழ் வழி தேர்வர்களுக்கு வினாத்தாள் சிரமமாகவே இருந்ததாக புகார்களை வரிசையாக அடுக்குகின்றனர். அதாவது தமிழ் வழியில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதும் தேர்வர்களுக்கு பள்ளி பாடப்புத்தகங்கள் தான் சிலபஸாக கொடுக்கப்பட்டுள்ளது என்ற நிலையில் இந்த புத்தகங்களை தாண்டியும் கேள்விகள் கேட்கப்படுவது தேர்வர்களை குழப்பத்தில் தள்ளி உள்ளது. ஸ்கூல் புக்ஸில் 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைய படித்தோம், 11ஆவது 12ஆவது புத்தகங்களையும் படித்தோம். அங்கே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளால் பதிலளிக்க முடியலையே. இவ்வளவு தூரம் படித்தும் பதிலளிக்க முடியலன்னா வேற என்ன மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்கிறது? இந்த தேர்வை எப்படி எழுதுறது? இவ்வளவு தூரம் படித்த அந்த உழைப்பு வீணாயிருச்சு அப்படிங்கிறதா மாணவர்களுடைய கருத்தாக இருக்கு. தமிழ் வழியில் தேர்வு எழுதுவோருக்கு எங்கிருந்துதான் கேள்விகள் எடுக்கப்படுகின்றது என்பதே தெரியாத அளவுக்கு வித்தியாசமாக கேள்விகள் கேட்கப்படுகின்றது. அப்படி பிறந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடும்போது தாய்மாமன் என்ன வேட்டி கட்டியிருந்தார் என்று நடந்து முடிந்த தேர்வில் கேட்ட ஒரு கேள்வியை பார்த்து சிரிப்பதா அல்லது விடை தெரியாமல் வேதனைப்படுவதா என்பதுதான் தேர்வர்களின் மிகப்பெரிய கேள்வியே. இப்போ பழைய பள்ளிப்பாட புத்தகத்திலையும் புதிய பள்ளிப்பாட புத்தகத்திலையும் கேள்விகள் கேட்டிருந்தா போதும். ஆனால் இப்போ அதையும் தாண்டி கேள்விகள் கேட்கிறப்ப மாணவர்கள் டிசப்பாயின்ட் ஆகிறாங்க. சில கேள்விகள்லாம் பொருந்தாத தன்மையாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு தாலாட்டு பாடுகின்ற போது மாமன் எந்த வேட்டி கட்டிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் உண்மையிலேயே தேர்வர்களுக்கு அந்த இடத்துல அது சிரிக்கிறதா அழுகிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் ஆச்சு. தேர்வாணையம் வரக்கூடிய தேர்வுகளில் சில கேள்விகளை கட்டமைக்கின்ற போது சில கேள்விகள் மிக முக்கியமான மாணவர்களை நிர்வாகத்துக்கு தேர்வு செய்கின்ற அளவுக்கு பக்குவப்படக்கூடிய கேள்விகளை கேட்டால் நல்லாயிருக்கும். 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அனைத்து பாடப்புத்தகங்களையும் படித்து கரைத்து குடித்தும் சில கேள்விகளுக்கு பதில் தெரியாத நிலை ஏற்படுகிறது என கூறும் தேர்வர்கள் தமிழ் தேர்வர்களுக்கு கடினமான வினாத்தாளும் ஆங்கில தேர்வர்களுக்கு எளிமையான வினாத்தாளும் தயார் செய்வது ஆங்கிலத்தை படிக்கச் சொல்லி மறைமுகமாக கட்டாயப்படுத்துவது போல இருப்பதாக தெரிவிக்கின்றனர். ஆங்கிலத்தில் எடுத்து பார்க்குறப்ப சிலபஸும் ரொம்ப கம்மி, படிக்கக்கூடிய நாட்களும் ரொம்ப கம்மியாக படித்து முடிச்சிடலாம். ஒரு 25 போயம் தான் அதில் மொத்தமாகவே இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம எதுக்கு தமிழை போய் படிச்சுக்கிட்டு ஆங்கில வழிக்கு போய் புத்தகத்தை எடுத்து படிச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் இப்போ அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறான். முதன்மை தேர்வு மெயின்ஸ் எக்ஸாம்ஸில் தமிழ் வழியில் எழுதுனா அது மதிப்பெண்கள் குறைக்கப்படுது, இல்லைனா மதிப்பெண்கள் சரியாக வழங்கப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நிறைய இருக்குது. சார், இந்த தமிழில் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா நிறையா படிச்சிருந்தாலும் இந்த கொஸ்டின் பேப்பரில் ஒரு 85 to 90, 91, 92, 93 இவ்வளோ தான் சார் எடுக்க முடியும். ஆனால் இங்கிலீஷ் எடுத்து படித்தவங்க சும்மா 1 மாதம் 2 மாதம் படிச்சிருந்தா கூட ஒரு 95 எடுக்க முடியும். அப்படிங்கிறப்ப பயசிங் இல்லை பாருங்கள், 2 பேத்துக்கும் ஒரு அங்கே சமநிலை தன்மை இல்லை. இப்போ நம்மளையும் நீ இங்கிலீஷே படி அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக தள்ளுற மாதிரி இருக்குது. 2000 பணியிடங்களுக்கு லட்சக்கணக்கானோர் விண்ணப்பிக்கும் போது வினாத்தாள்களை கடினமாக்குவது வழக்கமான ஒன்றாக இருந்தாலும் வரையறுக்கப்பட்ட சிலபஸை தாண்டி கேட்கப்படும் கேள்விகளுக்கு என்ன பதில் எழுதுவது என தெரியாமல் கோட்டை விடும் நிலைதான் இருக்கிறது என புலம்புகின்றனர். இன்டெரக்டாக கேட்குற கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுக்கிறீங்க, என்ன மாதிரியான சோர்ஸ்லேருந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் எடுக்கிறீங்கிறதுக்கான ஒரு ஐடியாவே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஈவன் நிறையா ரெஃபரன்ஸ் புக்கு சொல்கிறாங்க, அந்த புக்கில் கூட இந்த மாதிரி கண்டென்ட் இருக்குமானே எங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு நான் வைக்கிற ஒரு சின்ன கோரிக்கை என்னென்னா, ஏதாவது சோர்ஸ் அப்டேட் பண்ண முடிஞ்சதுன்னா தயவுசெய்து எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் எந்த மாதிரியான சோர்ஸ்லேருந்து கொஸ்டின் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரியான சோர்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தகவல் எங்களுக்கு கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அத்தோடு தேர்வு தொடர்பாக டிஎன்பிஎஸ்சியிடம் என்ன விளக்கம் கோரினாலும் அதற்கு உரிய முறையில் பதில் கிடைப்பதே இல்லை என கூறும் தேர்வர்கள் அரசு பணியாளர்களை தேர்வு செய்து அனுப்பும் ஆணையம் இன்னும் கொஞ்சம் வெளிப்படை தன்மையோடு செயல்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.